உங்க ஃப்ரெண்ட் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு சரியான பைத்தியமாங்க. போய் கல்யாணத்தை நிறுத்துங்க. ஏந்திரிங்க. நான் ஏன் நிறுத்தணும்? ஏன்? எனக்கு பொண்ணு பார்க்க வரும்போது அவன் முடியாது சொன்னானா? உங்க பேர் என்ன? முனியன். இப்போ எங்க போறீங்க? கடை வீதிக்கு போறேன். ஏதோ ஒரு பொண்ணு உங்களை பார்த்து உங்க பேர் என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? பே பே பே. அவங்க பேர் உங்ககிட்ட சொன்னாலும் நீங்க என்ன சொல்லுவீங்க? ம் சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. இந்தப்ல வா, அம்மா வீட்டுக்கு போலாம். இல்லைங்க, நான் வரலைங்க. எனக்கு தலையெல்லாம் வலிக்குது, உடம்பு கை கால்லாம் வலிக்குதுங்க. நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. எங்க அம்மா வீட்டுக்கு இல்ல, உங்க அம்மா வீட்டுக்கு வாங்க போலாம். என்னம்மா உட்காந்து கிடக்குற? டக்குன்னு இட்லியை ஊத்துமா, வேலைக்கு டைம் ஆகுது. ஊத்துறேன். என்னங்க, நான் உங்களுக்கு ஒரு 50 ரூபா காசு தரேன். சரி, வேலைக்கு போகும்போது ஹோட்டல்ல இட்லி வாங்கி சாப்பிட்டு போயிருங்க. ஏன் அந்த இட்லியை நீ ஊத்தி தந்தா? இல்லங்க, நான் இட்லி ஊத்துனா கல்லு மாதிரி இருக்கும், ஹோட்டல்னா கொஞ்சம் புசு புசுன்னு இருக்கும். கூட 2 இட்லி சாப்பிடுவீங்கல்ல, புரியுதா? ஓ ஓ புரியுது 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 புரியுது. நீ ஓபி அடிக்க போற நல்லா புரியுது. சரி, காசு எடுத்துட்டேன். கருவாட்டு குழம்பு தானே வச்சோம், காரக்குழம்பு வாசனை வருது. எல்லாத்தையும் கரெக்டாக தானே செஞ்சோம். புதுசாக குழம்பு வச்சிடலாமா? சேச்சே, அவன் எப்படி போதில் தான் வந்து திம்பா, அவனுக்குலாம் தெரியவா போகுது. இதே வச்சு ஊற்றும். இப்படிலாம் அடிச்சுனா நான் மாமாட்ட சொல்லிடுவேன். உன் மாமா பெரிய வெண்ண சரிதான் போடு. சண்டாளிகளா. உனக்கு என்ன பிரச்சனை? நான் எங்க போனா உனக்கு என்ன? ஏய் உரி, சும்மா எங்க போறேன்னு கேட்டே இருக்கான். நான் எங்க போனா உனக்கு என்ன? அக்காவா? என்னங்க, போய் வறுத்த மீன் வாங்கிட்டு வாங்கலாம். வறுத்த மீன் வாங்கிட்டு வரணுமா? ஏமா மீன் வாங்கிட்டு வரமா, நீ வர? மீன் வறுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. வறுக்கிறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்லடி, நீ வறுத்த போடு. 5 ரூபா மசாலாவை அதில் தடவிட்டு அதுக்கு 50 ரூபா ஏற்றி விற்பான் மீனுக்கு. அதெல்லாம் தேவையா நமக்கு? நான் போய் மீன் வாங்கிட்டு வரேன். நான் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேன்ல, வாங்கிட்டு வந்து நீயே வறுத்து தின்னு. எதை சொன்னாலும் கேட்க மாட்டாளே. பணம் அழிஞ்சாலும் பரவாயில்ல, நான் அது அப்படியே பாதுகாப்பாக இருக்கணும்னு நினைக்கிறா இவெல்லாம். ஏமா என்னம்மா பண்ற? என்னங்க, இதெல்லாம் ஒரு மாதிரி மருத்துவ குணம். இதெல்லாம் உங்களெல்லாம் சொன்னா புரியாது. மருத்துவ குணமா? எது? குழம்புல வேப்பிலை விட்டு ஆட்டுறது உனக்கு மருத்துவ குணமா? என்னங்க சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கு. இப்ப என் மேல தப்பு சொல்றீங்களா? என்னங்க, இதெல்லாம் உங்க உடம்பு ஆரோக்கியத்துக்கு தான் இதெல்லாம் பண்றேன். என் உடம்பு ஆரோக்கியத்துக்கு இதெல்லாம் நீ பண்ண வேணாமா? நல்ல பசியோட சாப்பிடலான்னு வந்து உட்காந்தேன். இப்படி குழம்புல வேப்பிலை விட்டு ஆட்டிக்கிட்டு இருந்தா எனக்கு எப்படி சாப்பிட தோணும்? இதை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு பசியை எடுக்கல, பசியில மறுத்து போச்சு. எனக்கு சாப்பாடே வேணாம், நீனே உட்காந்து சாப்பிடு. வேப்பிலை உடம்புக்கு நல்லது, இவனுக்கு தான் நல்லது பண்றேன், இப்படி கோச்சிட்டு போறான். என்னை ஒருத்தி பைத்தியம் சொல்லிட்டாங்க. யார் 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 சொன்னா? என் தங்கச்சி தாங்க. சரியா சொன்னப்பல, அவ பைத்தியம் தான். புடவையும் பூவும் உனக்கு அழகா இருக்கு. அப்படியே மாமா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். அமைதிக்கு பேரு சாந்தின்னு சொல்றாங்க, அப்ப கோவத்துக்கு பேரு? பொண்டாட்டி. நம்ம வீட்டுல ஏதோ தீய சக்தி இருக்கு. தீய சக்தி இருக்க? என்னடி வளர்ற? அட ஆமாங்க, கல்புரம் கொளுத்தினாலே அணைஞ்சிடுது. ஃபேனை போட்டு விட்டு கல்புரத்தை கோத்தாதுன்னு உன்னை பல வாட்டி சொல்லியிருக்கேன் நான். தேவையில்லாம ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்க. போமா, போயிட்டு ஃபேனை ஆஃப் பண்ணிட்டு கல்புரத்தை கோத்துமா, போமா. ஃபேன் ஓடனா ஓலனா கல்புரம் எரிய வேண்டியது. முட்டை போட்டண்டே. யோ, செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்றாங்க, நீ செருப்பு போட்டுட்டு உள்ள போற? ஓனர் பொண்டாட்டி, முட்டை போட்டண்டி. நீ மட்டும் எதுக்குடி செருப்பு போட்டு போற? ஏன், இது என்ன கோயிலா? கோழி பண்ண தானே, வெறும் காலோட போனா கிருமி கால்ல ஒட்டிக்கும். பொண்டாட்டினாவே இப்படிதானா? ஆமாண்டா.